ஒரு மனிதனுக்கு குருபலம் வந்துவிட்டால் திருமணம் நடக்குமா அப்படின்னா அது கேள்வி. குரு 5ல் இருந்தாலும் 7ல் இருந்தாலும் 9ல் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அந்த முக்கியமான இந்த ஸ்தானம் 2ஆம் இடம். ஒரு திருமணம் என்பது நமக்கு அடுத்த சந்ததியை உருவாக்குகிற நல்ல வளமான ஒரு சந்ததியை உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான சடங்கு தான் திருமணம். அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குருபலம் வந்து விட்டால் நமக்கு வாழ்க்கையில் திருமணம் கைகூடும்ங்கிற ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்கிறது. குருபலம் வந்துருச்சுப்பா, கல்யாணம் நடக்கும். தை மாதம். ஸோ எல்லாருக்கும் கல்யாணத்துக்காக ஆவலாக காத்திருப்போம். கல்யாணத்துக்காக காத்திருக்கிற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமணம் நடக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். அதே சமயம் ஒரு மனிதனுக்கு குருபலம் வந்துவிட்டால் திருமணம் நடக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, குரு பலம் என்கிறது முதல்ல என்ன புரிஞ்சிக்கணும். அந்த காலத்தில் திருமண சம்பிரதாயம் அப்படிங்கிறது இப்போ தான் நம்ம இந்த தாலி கட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்கோம். ஆரம்ப காலத்தில் அது குறியீடாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ இந்த திருமண சடங்கு என்பது குருபலத்தில் அடங்குவதில்லை. என்ன காரணம்னா, இந்த குருபலம் என்பதற்கும் இந்த திருமண சடங்கிற்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு சடங்கு சம்பிரதாயம் இந்த பீரியட் நடக்கும் அப்படின்னு குருபலம் சொல்வதில்லை. குரு அப்போ என்ன தான் சொல்ல வராரு? குரு என்ன அந்த குரு பலத்தை எப்படி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, குடும்பஸ்தானத்திலேயோ பூர்வ புண்ணியத்திலேயோ 9ஆம் இடத்துலையோ 7வது இடத்துலையோ அவங்க லக்னத்துக்கு 7ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துல இப்படி வந்தாக்கா குரு பலம் வந்துருச்சு. இல்லை ராசிக்கு 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ குரு வந்துட்டால் குருபலம் வந்துருச்சுப்பா கல்யாணம் நடக்கும்னு சொன்னால், ஒவ்வொரு 12 வருஷத்துக்கும் எல்லாருக்கும் இப்படி வந்து போயிட்டே தான் இருக்கும். அப்போது கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு சொன்னால் நிச்சயம் அப்படி கிடையாது. ஒரு ஜாதகத்துலையும் அவரவருடைய ஜாதகத்தில் ஒரு சில கணிப்புகள் இருக்குது. அந்த கணிப்பை அனுசரித்து தான் இந்த குரு ஒர்க் பண்ண போகுது. இது தவிர்த்து குரு பலம் அப்படிங்கிறது எதை குறிப்பிட போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, குரு சந்திரனையோ அல்லது சந்திரனுக்கு 5 இந்த திரிகோணம் சொல்லக்கூடிய 5, 9 இருக்கும்பொழுது அது குரு பலம்னு சொல்லுவோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த குரு என்பது புத்திரனுக்கு காரகன். பொதுவாக குருவை எதை சொல்லுவோம்னா, நம்முடைய சந்ததிகள் விருத்திக்கு காரகன். இப்போ திருமணங்கிறதுனுடைய நோக்கம் என்னவாக இருக்குது? ஒரு சமுதாயத்தில் திருமணங்கிறது முதல்ல நம்ம அடுத்த சந்ததியை வளர்க்குவதற்கு உண்டான முறையான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தாம்பத்தியத்தை தான் அது குறிக்கிடுது. திருமணங்கிறது என்னென்னாக்கா, அடுத்த சந்ததியை உருவாக்குகிற ஒரு முறையான தாம்பத்தியம். ஸோ அந்த தாம்பத்தியத்தை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல உடல்நிலை வேணும். இப்போது ஒரு தாம்பத்தியம் உருவாகணும்னு சொன்னால் அதன் மூலம் பிறக்க போகிறது ஒரு சந்ததி. அப்போ வருங்கால சந்ததி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த சந்ததியினுடைய ஆயுள், ஆரோக்கியம், அதனுடைய அறிவுத்தன்மை இதெல்லாம் மேம்பட்டு இருக்கணும். ஸோ அப்படி மேம்பட்டு இருக்கணும்னா தாயும் தந்தையும் சேருகின்ற அந்த ஒரு காலம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ அந்த காலத்தை கரெக்டாக ஒரு வகைப்படுத்துவதற்கு ஒரு மனிதனுக்கு இந்த சந்திரனுக்கு 5, 9, 7 இப்படிலாம் குரு இருக்கும் பொழுது அந்த உடலானது அந்த தாம்பத்தியத்துக்கு தகுதியான ஒரு உடலாக தன்னுடைய ஆற்றல், அதாவது ஒரு ஆணிருந்தோ ஒரு பெண்ணிட்டிருந்தோ தன்னுடைய உடம்பிலிருந்து அந்த ஆற்றல்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து தன்னுடைய சந்ததிக்கு செலுத்துகிற ஒரு தன்மையுடைய நாளாக தான் அந்த குரு பலன் நம்ம சொல்ல போகிறோம். ஒரு வருஷம் 7வது வீட்டில் குரு இருக்குது, 7லேருந்து நம்ம ராசியை பார்க்க போகிறாருன்னா அந்த உடம்பு என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய ஆத்மசக்தியையோ அல்லது நம்முடைய ஆற்றலையோ நம்முடைய அபிலாஷைகளையெல்லாம் கடத்துவதற்கு அடுத்த சந்ததிக்கு கடத்துவதற்கு உண்டான ஒரு தகுந்த காலம்தான் இந்த குரு பலம்னு சொல்லக்கூடிய காலம். இதை தவிர்த்து நம்ம குருபலம் வந்துவிட்டால் திருமணம் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா, குருபலம் இருந்தால் திருமணம் பண்ணும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா மீண்டும் சொல்கிறேன், ஒரு திருமணம் என்பது நமக்கு அடுத்த சந்ததியை உருவாக்குகிற நல்ல வளமான ஒரு சந்ததியை உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான சடங்கு தான் திருமணம். அப்போ அந்த சந்ததியை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்குது யாருன்னா குரு கிரகம் தான். அந்த குரு கிரகம் என்பது தான் புத்திரனுக்கு காரணம். அப்போ நமக்கு வரக்கூடிய பிள்ளைகள் நல்லா பிறக்கணும் அப்படின்னா அந்த குருபலம் இருக்கிற அந்த டைமில் அந்த கல்யாணத்தை பண்ணணும். அப்போ பிள்ளைகள் பிறக்கும். சரி, குருபலம் இல்லாமல் கூட கல்யாணம் நடக்கும்னா கண்டிப்பாக நடக்கும். குருபலம் இருக்குன்ற அவசியம் கிடையாது. அதாவது அதை பார்க்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனால் அது இருந்து பண்ணும்பொழுது நமக்கு நல்ல சந்ததி கிடைக்கும். ஜாதகத்தில் அப்போ கல்யாணம் எப்படித்தான் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஜாதகத்துக்கு குடும்பஸ்தானம், களத்திரஸ்தானம், லாபஸ்தானம் இப்படின்னு 2, 7, 11 ஒரு 3 ஸ்தானம் இருக்கிறது. இந்த 3 ஸ்தானத்தினுடைய கிரகங்களுடைய தசாபுத்தி வரணும். அவைகள்லாம் ஒரு நேர்கோட்டில் என்றைக்கு சந்திக்குதோ அன்றைக்கு தான் அந்த திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு. குரு 5ல் இருந்தாலும் 7ல் இருந்தாலும் 9ல் இருந்தாலும் எங்கிருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அந்த முக்கியமான இந்த ஸ்தானம் 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த 3 ஸ்தானமும் உங்களுக்கு ஒரு நேர்கோட்டில் நிற்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும்.
அதில் எந்த குறைபாடும் கிடையாது. அதே சமயம் உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் பாதிக்கப்படாமல் இருக்கணும், குடும்பஸ்தானம் பாதிக்கப்படாமல் இருக்கணும். இந்த 2 ஸ்தானம் பாதிக்கப்படாமல் இருந்தால் இந்த 3 கிரகங்களும் 1 நேர்கோட்டில் வரும்போது கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இதை தவிர்த்து குருபலம் வந்து விட்டதுனால நம்ம கல்யாணம் பண்ணலாம், குருபலம் வந்துருச்சு நம்ம வந்து உடனே நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து தயவுசெய்து கொஞ்சம் வந்து யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. குருபலம் வந்து திருமணம் செய்வது மிக மிக நல்லது. குருபலம் இல்லை ஆனால் திருமணம் கூடி போச்சுனாலும் அதுக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் திருமணம் செய்யலாம். ஆனால் எது செய்வதாக இருந்தாலும் அந்த முக்கியமான காலம்னு ஒன்று இருக்குது. ஒரு திருமணம் செய்யக்கூடிய காலம் கூட முக்கியமான காலம் இருக்கிறது. அந்த காலத்தை அனுசரித்து செய்யணும். இந்த காலற்ற உடலற்ற தலையற்ற நாளில் வந்து அந்த திருமணங்களை செய்யக்கூடாது. ஸோ இதை பற்றிய ஒரு மேலும் விளக்கங்களாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அன்பும் அருளும் எங்கும் தழைக்க, அறிவும் மனமும் இணைந்து சிறக்க, அகிலம் முழுதும் இன்பம் கோடி 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 நிறையவே.